எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவர்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். கேளுங்க மக்களே, இது பொய் வழக்கம். ஒரு பொதுக்கூட்டத்துல மைக்க பிடிச்சிட்டு முதலமைச்சரோட எலும்பு உடைச்சிருவேன்னு சொன்னதுக்காக கைது பண்ணதுக்கு அத பொய் வழக்குன்னு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த நிலையில இருக்கு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இது வரைக்கும் உங்க ஆட்சியில எந்த குற்றங்களுமே நடக்கலையா? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்ததுலயே உங்க ஆட்சியில தான் அதிகமா நடந்திருக்கும். எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தவறாக பேசினார் என்பதற்காக கைது செய்து சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாளைக்கு எதிர்கட்சிகள் கொலையே பண்ணா கூட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம் உண்டு, ஆனா அதை கேவலமான முறையில பேசக்கூடாது. எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அவரை எவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், நீங்களும் பார்த்திருக்கீங்க. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை. எப்படி நடிகர் விஜய் ஸ்டாலினோட எலும்ப உடைச்சிருவேன், மண்டைய பொழந்துருவேன் அப்படின்னு சொன்னாரா? ஒரே ஒரு அங்கிள்னு சொன்னாரு, அதுக்கு என்ன ஊரை கூட்டினீங்க? அங்கிள்னு சொல்லிட்டாரு, அங்கிள்னு சொல்லிட்டாரு. அங்கிள்ங்கிறது ஒரு மாமான்னு ஒரு அர்த்தம். அதுக்கு எவ்வளவு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எவ்வளவு டீசெண்டா பேசணுமோ அவ்வளோ டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அட்வொகேட் பேசினதை பார்த்தேன். ஒரு வயதான பாட்டி ஸ்டாலினோட போஸ்டர்ல காரி துப்பி இருக்கு. அத ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ எடுத்தவரை விடல, அந்த பாட்டியே விடல. அந்த அளவுக்கு நீங்க அராஜகம் பண்ணிருக்கீங்க. திரும்ப திரும்ப இந்த கூட்டங்கள் விமர்சனம் விமர்சனம் விமர்சனம். விமர்சனம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் இது விமர்சனம் இல்ல, இதுக்கு பேரு கொலை மிரட்டல். அதுவும் இல்லாம மானங்கெட்ட தமிழ்நாடு. இது முதலமைச்சர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே மானங்கெட்ட மக்கள்னு சொல்றாரு.